வந்து எல்லாரோடையும் டச்சில் இருப்பேன். எல்லா நண்பர்கள் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் கூட நான் வெளிநாட்டில் இருக்கேன். ஆனாலும் நான் என்னுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க எல்லாரோடையும் தொடர்பில் இருக்கணுங்கிறது என்னுடைய அவா. ஏன்னா ஆரம்ப காலத்தில் தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அவா, அதாவது உன்னையும் மிஸ் பண்ணக்கூடாது, அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி எல்லா சத்சங்களையும் அட்டன் பண்ணோம், எல்லா வீடியோஸையும் பார்க்கணும். அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த ஒரு தலை சுற்றுற மாதிரி வந்துடும். நிறைய எக்கச்சக்கமாக வருது, எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. அப்படிங்கிறப்போ அது அப்புறம் எதேச்சியாக அன்றைக்கி ஒரு சக்கராதை பற்றி அட்டன் பண்ணுறப்ப தான் அதுலேயும் ஒரு புது புது விஷயங்கள் வருது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சத்சங்கம் இது நடக்கிறோம், அரை மணி நேரம் ஒரு ஸ்பீச்சை கேட்குறோன்னா அந்த அரை மணி நேரம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம உள்வாங்கி கொள்றதில்ல. அதில் கொஞ்சம்தான் போய் பதியறது. அப்போ அதை திரும்ப கேட்குறப்ப தான் பதியறது. அப்போது ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் பாசிட்டிவிட்டி எல்லாருக்கும் பரவுறது, அது தேவை உள்ளவங்களுக்கு அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இனிமேல் சத்சங்கம் வர்றப்போ அதே டாபிக் அதே சப்ஜெக்டில் வருதுன்னா அதை வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே, நீ நிராகரிக்க வேண்டாம். ஏன்னா நானும் அப்படி பண்ணியிருக்கேன், நான் போதும்னு நினச்சிருக்கேன். ஆனால் முடிந்த அளவு அதை கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மைத்திலி சக்திதாசன். நான் லண்டனில் வசிக்கிறேன். கடந்த 4 வருடங்களாக நான் ஆனாபானசதி தியானம் பயின்று கொண்டு PSSM, PMC, PSSM ஐரோப்பா தமிழ் இந்த மாதிரி தளங்கள் மூலமாக நான் தியானத்தை கற்று தியானம் செய்து கொண்டு வருகிறேன். தியானம் செய்ய தொடங்கியதுலேருந்து நிறைய அனுபவங்கள், நிறைய மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லணும். அப்போது எனக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. குறிப்பாக இதில் இந்த இடத்துல உங்களோட நான் பகிர்ந்து கொள்வது ஒரு சின்ன 1-2 மாற்றத்தை பற்றி சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னுடைய பொதுவான இயல்பு என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்தே அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறமே நான் வந்து எல்லாரோடையும் டச்சில் இருப்பேன். எல்லா நண்பர்கள் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் கூட நான் வெளிநாட்டில் இருக்கேன். ஆனாலும் நான் என்னுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க எல்லாரோடையும் தொடர்பில் இருக்கணுங்கிறது என்னுடைய அவா. அவங்கள போய் எப்போதும் சந்திப்பேன், எவ்வளோ தூரத்துலனாலும் போய் சந்திப்பேன். அப்புறம் தொலைபேசி மூலமாகவும் நான் தொடர்பு கொள்வேன் அவங்களோட. அப்போ அதாவது இப்போ தான் வாட்ஸ்அப், இமெயில் எல்லாம் இருக்குது. ஆனால் அது இல்லாத நாட்களில் கூட நான் வந்து லெட்டர்லாம் எழுதுவேன், அப்புறம் க்ரீட்டிங்ஸ்லாம் கூட அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஆனால் சில சமயங்களில் அவங்க வந்து அதை ரெசிப்ரிகேட் பண்ண மாட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். என்னடாப்பா இது, நம்ம வந்து அவங்கள போய் நம்ம வந்து ஆவலாக அவங்கள மேலே அவளை அன்பு செலுத்தி அவங்கள வந்து தொடர்பு கொள்கிறோமே, ஆனால் அவங்க வந்து அதை லட்சியப்படுத்துகிற மாதிரி தெரியலையே. ஆனால் நம்ம சந்திக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க, அது அப்படியே அந்த எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அப்புறம் வந்து அவங்களாக நம்மளை தொடர்பு கொள்ள மாட்டாங்க. இது எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு இஷ்யூவாக இருந்தது. நான் என்னோட கணவரோட நான் சொல்கிறப்போட அவர் சொல்லுவார், அவங்க எப்படி இருந்துட்டு போட்டோம், நீயாக இரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் மனதில் ஒரு ஆதங்கம். அப்புறம் இந்த PMC தியானத்துக்கெலாம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய புஸ்தகங்கள் வாசிக்கிறோம், பத்திரிகை சொல்கிற நிறைய கூற்றுகள், டிட்டாச்மெண்ட் அதெல்லாத்தையும் பார்க்குறப்ப தான் எனக்கு என்ன தோன்றுதுன்னா, நான் வந்து இதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த அட்டாச்சாக இருக்கிறேன் அவங்களோட. இன்னமும் நம்ம பழங்காலத்தில் அந்த நண்பர்களோட பழையின அதுகளே இன்னும் பாஸ்ட்லேயே உழண்டு கொண்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்தது. அப்போ அந்த விழிப்புணர்வாக அந்த ப்ரெசண்டில் இருக்கேனா அப்படின்னு அடிக்கடி நம்ம அந்த சத்சங்கெல்லாம் கேட்குறப்ப விழிப்புணர்வை பற்றி அடிக்கடி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ தான் நான் யோசித்தேன், மேபி நான் வந்து இன்னும் பாஸ்ட்டில் உழண்டு கொண்டு அவங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவால் இருக்கிறேனோ, அந்த அட்டாச்மெண்ட்டில் இன்னும் இருக்கிறேனோ அப்படின்னு எனக்கு தோணித்து. அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது இந்த வருஷம் தான் நான் சொல்லணும், இந்த வருஷம் போன வருஷத்துல இருந்தால் நான் கொஞ்சம் அவங்க இது நாட்டாலும் அது எனக்கு கொஞ்சம் பாதர் பண்ணுறது நின்றுடுத்து. ஏன்னா அவங்க நம்மளை தொடர்பு கொள்ளலைன்னா அவங்க நம்முடைய ரியாலிட்டியில் இல்லை அப்படிங்கிறது. அதாவது நம்ம தியானத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க, நமக்கு ஆன்மீகத்தில் வந்ததுக்கப்புறம் தியானம் செய்ய எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போதும் இருப்பாங்கன்ட்டு இல்லை.
நமக்கு அந்தந்த நேரத்தில் தேவைப்படுறவங்க நம்மளுடைய அருகாமையிலோ நம்மளுடைய தொடர்பில் இருப்பாங்க. மற்றவர்கள் நம்மளுடைய ரியாலிட்டியிலேருந்து விலகி போவார்கள். அதற்காக அவர்கள் மேல் கோபமோ சண்டையோ அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இனிமேல் தேவையில்லை என்று பிரபஞ்சம் சொல்கிறதுங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வர்றப்போ இப்போ தான் நான் கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதனால பரவாயில்லை, அவங்க தொடர்பு கொள்ளனா பரவாயில்ல, இட் இஸ் ஓகேங்கிற இது ஒரு 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 டிட்டாச்மெண்ட் வந்தது. அப்புறம் அதை நான் ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப கூட நான் யோசித்தேன், இதில் ஏதாவது ஈகோ இருக்கோ, எனக்கு ஈகோ விஷயமா, அதாவது நான் அவ்வளோ பண்ணுறேன் அவங்க இது பண்ணலையேங்கிற மாதிரி ஈகோ இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கூட ஆராய்ஞ்சு பார்க்குறப்போ எல்லாமே ஒரு சிறு சிறு அளவு இருக்கலாம் அப்படின்னு தோன்றுறது. இப்போது இதெல்லாம் கூட கூட நம்ம படிக்கிறப்போ நிறைய சத்சங்கம்லாம் கேட்குறப்ப தான் இந்த உணர்வுகள்லாம் நமக்கு வர்றது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த விதத்தில் இந்த டிட்டாச்மெண்ட், இந்த இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதான் அட்டாச்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறேன் அப்படின்னு தான் எடுத்துக்க வேணும். அதைத்தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன்னா. இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, ஏன்னா ஆரம்ப காலத்தில் இந்த தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அதாவது உன்னையும் மிஸ் பண்ணக்கூடாது, அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி எல்லா சத்சங்களையும் அட்டன் பண்ணோம், எல்லா வீடியோஸையும் பார்க்கணும். அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த தலை சுற்றுற மாதிரி வந்துடும், நிறைய எக்கச்சக்கமாக வருது, எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் ஒரு சத்சங்கத்தில் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அந்த அதே மாதிரி சத்சங்கம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நமக்கே தோணுது, சரி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணித்து, ஒரு இடத்துல பார்த்தேன், அரைத்த மாவுன்னு சொல்லுவாங்க. அப்போ அரைச்ச மாவை திருப்பி திருப்பி அரைக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நமக்கு எப்போயும் கேட்டது தான். அதாவது அரைக்கிற மாவை திருப்பியும் அதே அந்த மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இருக்கிறப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி தான் வீணாக போகிறத விட மாவில் ஒரு மாற்றம் வரப்போகிறதில்ல. ஆனால் நம்ம இந்த ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு சத்சங்கத்தையும் கேட்குறப்போ அதே டாப்பிக்கில் இந்த சக்கராஸை பற்றிலாம் நிறைய நம்ம அறிஞ்சிட்ருக்கோம். ஏன்னா நிறைய இந்த டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நிறைய தெரியுங்கிற மாதிரி திருந்துடுத்து. அப்புறம் எதேச்சியாக அன்றைக்கி ஒரு சக்கராதை பற்றி அட்டன் பண்ணுறப்ப தான் அதுலேயும் ஒரு புது புது விஷயங்கள் வருது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சத்சங்கம் இது நடக்கிறோம், 1/2 மணி நேரம் ஒரு ஸ்பீச்சை கேட்குறோன்னா அந்த 1/2 மணி நேரம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம உள்வாங்கி கொள்றதில்லை. அதில் கொஞ்சம்தான் போய் பதியறது. அப்போ அதை திரும்ப கேட்குறப்ப தான் பதியறது. அப்போது ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் அரைத்த மாவுன்னு சொல்லி அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகிறதில்ல, அது வேஸ்ட்டே இல்லை. ஏன்னா அந்த சத்சங்கம் நடக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் அதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த எனர்ஜி க்ரியேட் ஆகிறது. அந்த எனர்ஜி வைப்ரேஷன் நம்ம கேட்குறோம், யார் கேட்குறோமோ இல்லையோ அது பிரபஞ்சத்தில் பிரதிபலிக்கிறது, அந்த வைப்ரேஷன் போகிறது. அப்படிங்கிறப்போ ஹவு கேன் தட் பி அ வேஸ்ட்? அது அரைச்ச மாவில் வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இது ஆன்மீகத்தை பொறுத்தவரை அப்படி இல்லை. அதே விஷயத்தை அவங்க சொன்னால் கூட நமக்கு நம்ம அதை உள்வாங்கிறோமோ நம்ம அதை பார்க்குறோமோங்கிறது விஷயம் இல்லை. ஆனால் அது இந்த பிரபஞ்சத்தில் அந்த எனர்ஜி அந்த அலைகளாக போகிறது பாருங்கள், அந்த அலைகள் போய் பரவலாக போகிறப்போ இந்த பிரபஞ்சமே பாசிட்டிவாக வர்றது, அந்த பாசிட்டிவிட்டி எல்லாருக்கும் பரவுறது, அது தேவை உள்ளவங்களுக்கு அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இனிமேல் சத்சங்கம் வர்றப்போ அதே டாபிக் அதே சப்ஜெக்டில் வருதுன்னா அதை ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே நீ நிராகரிக்க வேண்டாம். ஏன்னா நானும் அப்படி பண்ணியிருக்கேன், நான் போதும்னு நினச்சிருக்கேன். ஆனால் முடிந்த அளவு அதை கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் புது விஷயம் நமக்கு வர்றது அதில். ஏன்னா நம்முடைய புரிதல்கள் மாறுறது இல்லையா. அந்த வகையில் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது இந்த வருஷம் திருப்பி கேட்குறப்போ நம்ம புரிதல் மாறுறது, அந்த ஒரு எனர்ஜியும் வேஸ்ட்டே இல்லை. அதனால தான் பழங்காலத்தில் தான் பாட்டிமார்கள் அம்மாமார்கள்லாம் சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மத்தியானம் உட்காந்து பகவத்கீதை, பாகவதம், மகாபாரதம், ராமாயணம்லாம் திருப்பி திருப்பி அதே கதையை கேட்பாங்க. அதே கதையை ஒரு ஆள் வாசிப்பாங்க, எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. என்ன நல்ல விஷயங்களை காது குளிர கேட்க வேண்டும், நல்ல விஷயங்களை பேச வேண்டும், நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும். ஏன்னா எல்லாமே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் தான், அதில் ஒரு எனர்ஜி லாஸும் இல்லை. எனர்ஜி க்ரியேஷன், அந்த வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எல்லாரும் எல்லா சத்சங்கத்தையும் முடிந்த அளவு அட்டன் பண்ணுங்கள். ஆனால் அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தேவையில்லைங்க.
அதுவும் ஒரு மாஸ்டர் சொன்னாங்க, அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம நம்பிக்கையை போடுவோம். நமக்கு ஒரு விஷயம் தெரியும்னா ஐ ட்ரஸ்ட் இன் தி யூனிவர்ஸ் டோட்டலி அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு தேவையான விஷயம் கட்டாயம் அது யார் மூலமாக வந்து சேரும். நம்ம ஒன்றுமே பார்த்துருக்க மாட்டோம், அந்த வீடியோ மட்டும் நம்ம பார்ப்போம், அதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் வரும். அதனால ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுன்னு இருந்துட்டு பயந்து எல்லாத்தையும் கேட்கணுன்ட்டு இல்லை, ஆனால் முடிந்த அளவு கேளுங்க என்று சொல்லிக்கொண்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன். நன்றி.